3ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி சைஸ் பக்கெட்ஸ், பிளாஸ்டிக் பக்கெட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சூப்பர் ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். இந்த பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல உடைஞ்சிருக்கு. ஸோ அதனால நான் இந்த டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போறேன். இந்த மாதிரி உடைஞ்ச குட்டி பக்கெட்டை அழகா வந்து நீங்க ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். தூக்கி போடாம பாருங்க. இந்த மாதிரி சிரப் பாட்டில் மூடியோ இல்ல ஜூஸ் பாட்டில்ஸ் மூடியோ இருந்தா 2 மூடி வந்து எடுத்துக்கோங்க. அந்த மூடியை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி 2 சைடுல ஆப்போசிட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். அந்த பக்கெட்ல பாருங்க. நம்ம அந்த கைப்பிடியை கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலயே ஒட்டினாவே போதும். கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சிங்க்குக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக தான் இந்த டஸ்ட்பின் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து உடஞ்சிருந்தாலுமே கூட இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், சின்ன சின்ன கவர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கவரை இந்த மாதிரி அந்த பக்கெட்டில் அழகாக நம்ம அந்த மூடி வந்து ஒட்டணும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி மாட்டி விட்டுக்கோங்க. பாருங்க நான் எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த மூடியை யூஸ் பண்ணி அந்த கைப்பிடிகளை ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கவர் வந்து நம்ம குப்பைகள்லாம் உள்ள போடும்போது கவர் உள்ள போகாமல் அப்படியே இருக்கும். நம்ம எப்படி வந்து ஹேங் பண்ணி இந்த கவரை இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ டஸ்ட்பினில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா குப்பைகள்லாம் நிறைஞ்ச பிறகு இந்த கைப்பிடிகளை நம்ம அழகாக ரிமூவ் பண்ணி இந்த கவரை அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த டஸ்ட்பினும் உங்களுக்கு அழுக்காக சேஃபா இருக்குங்க. சின்னதா இருக்கிறதால நம்ம சிங்க் பக்கத்துல வச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்ல உடைஞ்ச பக்கெட்ஸை வந்து அழகா ரீசைக்ளிங் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே சேவ் ஆகும். அந்த இடத்துல யூஸ் பண்றதுக்கும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குங்க. உங்க வீட்ல இந்த மாதிரி உடைஞ்ச பக்கெட்ஸ் இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி குப்பைகள் நிறைஞ்சதும் இந்த கைப்பிடி யூஸ் பண்ணி அழகா இந்த கவர் அப்படியே எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த டஸ்ட்பினை மறுபடியும் நம்ம அதே மாதிரி இன்னொரு கவர் போட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாங்க.